Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மார்க்கோ அந்த படத்துல நடிச்ச ஆக்டர் உன்னி முகுந்தன் அவரோட ஒரு படம் வந்து அடுத்து வரப்போகுது. மார்க்கோல எப்படி நடிச்சாரோ அதை விட அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு படத்துல வந்து நடிக்க போறாரு. கெட் செட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட சர்டிபிகேட் சர்டிபிகேட் நிறைய வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. அது கான்ட்ராஸ்ட் ஏ சர்டிபிகேட் மார்க்கோ அண்ட் இது அப்படியே யூ சர்டிபிகேட். ஒரு பர்ஃபெக்ட் சேஞ்ச் ஒரு வேற இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாங்க இந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த படத்தோட காஸ்ட் மட்டும் யாருன்னு பார்த்துடலாம். யாரு? மூவி கிரெடிட்ஸ் டைரக்டட் பை வினய் கோவிந்த், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரிங் உன்னி முகுந்தன் சார், நிக்கிலா விமல் மேம், அப்புறம் செம்பன் வினோத் சார். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், அவர் நடிச்சிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் கீழே எங்கே போட்டிருக்கேன், அப்புறம் நிறைய பேர் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் படிக்க முடியாது, அதனால இவங்களை மட்டும் மெயினாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நம்ம சாம் சிஎஸ் தான் பண்ணுறாரு. மனுஷன் சூப்பராக பிரித்து மேஜர் பாப்பில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் பை ராஜேஷ், அதுக்கப்புறம் அனு பிரவீந்திரன் அவங்க தான் எடுத்திருக்காங்க, ரைட் பண்ணியிருக்காங்க கதையை. டைரக்ட் பண்ணது வந்து வினய் கோவிந்த் அப்படின்றவர். டிஓபி வந்து அலெக்ஸ், அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து அர்ஜுன் பென். பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் என்னைக்கு வந்துச்சு தெரியல. ஓகே, நம்ம இப்போ ரியாக்ட் பண்ணுவோம். 2 minutes 2 seconds, sorry 6 seconds. 3, 2, 1 go. കുഞ്ഞുങ്ങൾ ദൈവത്തിന്റെ ബ്ലെസ്സിംഗ് ആണ്. ദേ ആർ ട്രൂലി ഗോഡ്സ് ഗിഫ്റ്റ്. നമ്മൾ സിൻസിയർ ആയിട്ട് വർക്ക് ചെയ്താൽ ദൈവം നമ്മുടെ കൂടെ ഉണ്ടാവും. I see that we have a gentleman in this class. Hi Arjun. എന്തിനാ മോനെ നീ ഗൈനക്കോളജി എടുത്ത്? ഓ ഇതാണോ? ഗൈനക്കോളജിസ്റ്റ് ആണെന്ന് ഞാൻ അവരോട് പറഞ്ഞിട്ടില്ല. അതെന്താ അത് പറഞ്ഞൂടെ? ഒരു പെണ്ണിന്റെ പ്രശ്നങ്ങൾ മറ്റാരേക്കാൾ കൂടുതൽ മനസ്സിലാക്കാൻ അവന് കഴിയും. പിന്നെ അവന് പഠിപ്പാണ്. അവന് ഞങ്ങളെ പെൺപിള്ളേരൊന്നും നോക്കാൻ പോലും സമയം കിട്ടിയിട്ടില്ല. നിങ്ങളെ പോലുള്ള ഈഗോ സെൻട്രിക് ലീവ് ഷോവണിസ്റ്റ് ആൾക്കാരെ ലോകം കാണട്ടെ. സച്ച് ഷോവണിസ്റ്റ് ചേച്ചി ആരുടെ ചേച്ചി? ആരുടെ ചേച്ചി? ചെമ്മടിനോസ്. ഇതെങ്ങാനും വർക്കൗട്ട് ആയില്ലെങ്കിൽ ആവും. അർജുൻ ബെൻ. എന്റെ കുഞ്ഞെന്നൊക്കെ പറയുമ്പോ ബിന്ദു നിങ്ങളുടെ കുഞ്ഞിനെ ക്യാരി ചെയ്യുന്ന ഒരു വെസൽ മാത്രമാണ്, ഒരു പാത്രം. ദാറ്റ്സ് ഇറ്റ്. ഐ തിങ്ക് ഷീ ഈസ് ദി അർജുൻ ബിപി ലോ ആണ്. മേക്ക് ഇറ്റ് ഫാസ്റ്റ്. മ്യൂസിക് സൂപ്പർബ്. ഞാൻ എന്തെങ്കിലുമൊക്കെ ആവുമെന്ന് വിശ്വസിച്ചിരുന്നു. ചുരുക്കം പേരിൽ ഒരാളായിരുന്നു ഞാൻ. അവരങ്ങ് മറന്നുപോയി. Definitely it will be a feel good movie. അയ്യോ അഴക് കുളന്ത ഉണ്ടല്ലോ, ഒരാൾ അല്പം ഒന്ന് വളരുമ്പോഴേക്കും വെട്ടിയിടാൻ ഒരു 100 പേരെങ്കിലും കാണും. ഏറെ നിങ്ങൾക്കിട്ടാണെങ്കിലും കൊള്ളുന്നത് ഞങ്ങൾക്കിട്ടാണെന്ന് അറിയാവുന്ന ആരോ ഒരാൾ. നീ ആരാണ് നിന്റെ വിചാരം? വിനയ് ഗോവിന്ദ് ഫിലിം. Get set baby. ഓൾ ദി ബെസ്റ്റ്. ഓക്കെ, താങ്ക് യു. അല്ല സാർ, എനിക്കൊരു ഓൾ ദി ബെസ്റ്റ്. ஓகே, தேங்க்யூ. February 21st நாளைக்கு தான் படம் ரிலீஸ். அச்சோ. ஓகே, நான் இன்னைக்கு உட்காந்து ட்ரெய்லர் ரெடி பண்ணிடுறேன். இன்னைக்கு எப்போ எடிட் பண்ணி போடுறது? சரி, ஓகே ஃபைன். கெட் செட் பேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்ஃபார்ம் ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி ஆர் ட்ராமாட்டிக் ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு அவரை பார்த்தா தான் எனக்கு அப்படி தோணுது. தமிழ்ல நிறைய ஹீரோஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி பார்த்துருந்துருப்போம். ஒரு படம் ரொம்ப கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு படம் அப்படியே ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி ஏதாச்சும். பட் இவர் இந்த படத்துல பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா மார்க்கோட ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏதோ. ஓகே, நைஸ். ரொம்பவே சூப்பரா இருக்கு அவரோட சேஞ்ச் ஓவர். மார்க்கோல அப்படி என்னது கனக்கொடூரமான ஒரு ஆளா பார்த்துட்டு ரொம்ப ஒரு க்ரூரமான ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே கான்ட்ராஸ்டா பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் மியூசிக்ஸ் வந்து சாம் சிஎஸ் சொல்லவே வேணாம், மனுஷன் சூப்பரா பண்ணியிருக்காப்புல. இப்போ தெலுங்கு அண்ட் மலையாளம் மூவிஸ்க்கு அதிகமா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, பார்க்கலாம். தமிழ்ல இன்னும் நிறைய பண்ணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பிகாஸ் பர்சனலாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட சினிமோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒரு கலர்ஃபுல் ஜாய்ஃபுல் சினிமோட்டோகிராஃபி, எங்குமே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கா இல்லாம ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிக்கிலா விமல், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆஸ் அ ஹோலாக பார்க்கும்போது இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் பார்த்தேன், இல்லாட்டா முன்னாடியே கூட ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன்.
ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு இந்த படம் வரும், பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண முடிஞ்சா ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ட்ரைலர் பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மிங் டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.